அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஒரு சோகம் ஆயிடுறாங்க. நிறைய பேருடைய முகங்கள் துக்கமாய் மாறுகிறது. அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு சாப்பாடு இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா? உங்களுக்கு வருமானம் இல்லையா? உங்களுக்கு வேலை இல்லையா? எல்லாமே இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு ஆவி, துக்கத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். எங்கு போனாலும் முகத்துல ஒரு சோகம், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மன கஷ்டம், அப்படியே துக்கத்தை சுமந்து கொண்டே இருப்பது. ஆனால் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்திலும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா துக்கமா இருக்கக்கூடாது. துக்கம் என்கிறது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறது அல்ல. ஆண்டவர் அனுப்புறது என்னன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும்